அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபகடம் கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவுல நம்ம மேக்ஸ்ல பார்த்தோம்னா டைம் அண்ட் ஒர்க் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 4 வீடியோ. ஆல்ரெடி நான் பார்ட் 3 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அது பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த பார்ட் 4 பார்த்தோன்னா கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. பார்ட் 4ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கலப்பு மாறல்ங்கிற கான்செப்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நேர்மாறல் எதிர்மாறல்ல 2-3 ட்விஸ்டடான கொஸ்டின்ஸா கேட்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம கலப்பு மாறலுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் 4 முழுக்க கலப்பு மாறல் தான் மெயின் சம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 2-3 சம் மட்டும் இதை பார்க்க வேண்டியிருக்கு, பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவைப்படுகிறார்கள்? ஸோ இந்த வார்த்தை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன அந்த ட்விஸ்ட்ங்கிறதே இந்த கூடுதலாக. ஓகேங்களா? எழுது கூடுதலாக. அப்ப நல்லா கேளுங்க. ஒரு தோட்டத்தை களை எடுக்கிறதுக்கு 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் டைம் எடுக்குதான். இப்ப நமக்கு இது என்னது கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து எழுதிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் நான் சின்னது பண்ணிக்கிறேன். நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் தான். ஓகேங்களா? இங்க பாருங்க, தோட்டக்கார களை எடுக்க என்ன கேட்கறாங்க, எத்தனை தோட்டக்காரர்கள் கேட்கறாங்களா? அப்ப பார்த்தோன்னா ஆட்கள் அப்படிங்கிறதா நமக்கு கேள்வி. கரெக்டா? ஆட்கள்ங்கிறதா நமக்கு கேள்வி. ஆட்கள். இந்த பக்கம் நிமிடங்கள். ஓகேங்களா? ஏன்னா எதை கேள்வியை கேட்கிறோம் அதான் நம்ம செகண்டா வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்ட் 3லயே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, 120 நிமிடங்கள் தேவைப்படுது ஒரு தோட்டத்தை களை எடுக்கிறதுக்கு. எத்தனை நாட்கள் இருந்தா? 6 தோட்டக்காரர்கள் இருந்தா 120 நிமிடங்கள் தேவைப்படுது. அப்ப நான் 30 மினிட்ஸ்ல எனக்கு முடிக்கணும். 120 நிமிடம் என்ன அர்த்தம்? 2 மணி நேரம். கரெக்டா? 2 மணி நேரத்துல முடிக்கிறதுக்கு 6 பேர் தேவைப்படுறாங்க. நான் ½ அன் ஹவர்ல முடிக்கணும்னா எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு தான் கேள்வி. ஆனா என்ன கேட்கறாங்க, 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக. இந்த இடத்துல ட்விஸ்டே என்னது, இந்த கூடுதலாகங்கிற கான்செப்ட் தான். கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? ஃபர்ஸ்ட் கூடுதலாக தேவைப்படுறாங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ½ அன் ஹவர்ல நான் முடிக்கணும்னா எவ்வளவு தோட்டக்காரர்கள் தேவைங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கூடுதலா எவ்வளவுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, 120 நிமிடத்துக்கு 6 ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஆனா நான் ½ அன் ஹவர்லயே முடிக்கணும். தோட்டக்காரர்களுடைய எண்ணிக்கை என்ன இருக்கணும்? அதிகரிக்கமா தான் இருக்கணும். கரெக்டா? அப்ப நிமிடங்கள் குறையும் போது ஆட்கள் கண்டிப்பா நமக்கு அதிகமா தான் இருக்கணும். அப்ப ஆட்கள் அதிகரிக்கும். எப்ப கம்மியான நேரத்துல ஒரு வேலையை முடிக்கும்னா நிறைய பேர் தான் பண்ண முடியும். அப்ப நேரம் குறையும் போது ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்ப குறைவு அதிகரிப்பு என்னது நமக்கு? எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன கான்செப்ட்? அப்படியே தலைகிழி போட்டு, சரி அப்படியே அடிச்சு போடணும். தலைகிழி எடுக்கக்கூடாது, அப்படியே அடிச்சு போடணும். அப்ப 120 / 30 × 6. கரெக்டா? 120 / 30 × 6. 4 6 5 30. 4 5 5, 2 5 10, மீதி 2, 4 5 20. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24. ஓகேங்களா? ஆன்சர் என்னது நமக்கு 24. ஸோ இப்போ நமக்கு 24 ஆப்ஷன்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுவோம், 24 போட்டு வந்துருவோம். ஆனா கேள்வி அது இல்ல. ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க, நம்ம கண்மூடித்தனமா டக்குன்னு போட்டு வந்துருவோம். ஆனா கேள்வி என்னன்னா, 30 நிமிடங்களில் செய்து முடிக்க எத்தனை தோட்டக்காரர்கள் தேவைன்னு கொடுத்தா பரவாயில்ல. ஆனா கூடுதலாக எத்தனை பேர் தேவை? ஆல்ரெடி 6 பேர் இருக்கான். ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்க. அப்ப கூடுதலா எத்தனை பேர் தேவை? மொத்தம் 24 பேர் தேவையா? மொத்தம் 24 பேர் தேவை. ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்க. அப்ப கழிச்சா எத்தனை? 18. அப்ப ஆன்சர் பார்த்தோன்னா 18 பேர் தேவை. ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்களே. அப்ப கூடுதலா எத்தனை பேர் தேவை? 18 பேர். அப்ப அந்த மொத்தத்துல இருந்து ஆல்ரெடி கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம கழிச்சுக்கணும். அப்ப இந்த கூடுதலாகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கவனிக்கணும். ஏதாவது கொடுத்துருக்காங்களா, அதை கூடுதலாக அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்களாங்கிறது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். கிளியரா? இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சம்மு தான். ஓகேங்களா? பட் இங்கிலீஷ்ல கொஸ்டின் தப்பா கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி மோர் கார்டனர்ஸ் அடிஷனா எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்கன்னு தான் கேள்வி வரணும். அதை மட்டும் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணீங்க. ஸ்கூல் புக்ல கொஸ்டின்ஸ் தமிழ் இங்கிலீஷ்னு கொஞ்சம் மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க தமிழ் படி பார்த்தோம்னா நமக்கு என்னது ஆன்சர் பார்த்தோம்னா 18. இந்த இடத்துல இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்ணீங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த பார்க்கலாம். புரிஞ்சிலப்பா? கிளியரா? நார்மலா கேட்டாங்கன்னா கேள்வி 24 தான். பட் கூடுதலாக எத்தனைன்னா ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்கிறது மைண்ட்ல வச்சுங்க.
அப்ப ரிமைனிங் எவ்வளவு பேர் தேவைங்கிறத நம்ம பார்க்கணும். மீதி 18 பேர் சேர்ந்தா மொத்தம் 24 வந்துருமா? அப்ப 18 தான் நமக்கு தேவை. சரியா? ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் சம் பாருங்க. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். நீலவேணி, ஓகேங்களா? யாரு? நீலவேணி தினந்தோறும் மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்கிறார். அவளது சராசரி வேகம், அதாவது ஆவரேஜ் ஸ்பீட் வந்து பார்த்தோன்னா 12 கிலோமீட்டர் பர் ஹவர். 12 கிலோமீட்டர் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்துல ஆவரேஜ் ஸ்பீட்ல வந்து பார்த்தோன்னா ஸ்கூலுக்கு போறாங்க. அவள் பள்ளியை சென்றடைய 20 நிமிடங்கள் ஆகிறது. அப்ப 20 மினிட்ஸ்ல போய் ரீச் ஆகுறாங்க ஸ்கூலுக்கு. இப்ப வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போறாங்க, 20 மினிட்ஸ்ல ரீச் ஆகுறாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது? 12 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது. ஆனா 20 மினிட்ஸ் வேணாம், நான் 15 நிமிஷத்துலயே நான் போகணும் அப்படின்னா அவ எவ்வளவு வேகம் அதிகரிக்க வேண்டும் கேக்குறாங்க. பாருங்க, எவ்வளவு வேகத்துல போகணும்னு கேட்கல, இன்னும் எவ்வளவு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஆல்ரெடி 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க, 12 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணனா அவங்க வந்து பார்த்தோன்னா 15 நிமிஷத்துல போக முடியும். 20 நிமிஷத்துல போற அந்த பொண்ணு 15 நிமிஷத்துல போகணும் அப்படின்னா இன்னும் ஸ்பீடு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். எவ்வளவு ஸ்பீட்ல போகணும்னு கேட்கல, எவ்வளவு ஸ்பீடு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கறாங்க. அப்ப நான் 15 நிமிஷத்துல போகணும்னா அந்த பொண்ணு எவ்வளவு ஸ்பீட்ல நான் போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்ப இன்னும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஸ்பீடு நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம எப்பவும் போல கண்டுபிடிச்சிட்டு நம்ம கழிக்கிறது கடைசியா கழிச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது கேள்வி என்ன கேட்கறாங்க? வேகம். அப்ப வேகம்ங்கிறது நமக்கு செகண்ட். கரெக்டா? இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நிமிடம். கரெக்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 20 நிமிடம். ஓகேங்களா? 20 நிமிடத்துல போறாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடு? 12 கிலோமீட்டர் ஸ்பீடு. 20 நிமிடம் 12 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க. அப்ப 15 நிமிஷத்துல போகணும் அப்படின்னா எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவாங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் இன்க்ரீஸ் ஸ்பீடுங்கிறது எவ்வளவுங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்றான்? இங்க பாருங்க, 20 நிமிஷத்துக்கு 12 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க. ஆனா இன்னும் நான் 20 நிமிஷம் வேணாம், 15 நிமிஷத்துக்குள்ளேயே போகணும்னா வண்டி கொஞ்சம் வேகமா தானே போகணும். சைக்கிள்ல ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் நேரமா போக முடியும். அப்ப இது என்ன மாறல்? நமக்கு நேரம் குறையும் போது வேகம் கண்டிப்பா அதிகரிக்கணும். நீ கம்மியான நேரத்திலேயே சீக்கிரம் போகணும்னா ஸ்பீடு அதிகரிச்சாதானே நம்ம வந்து சீக்கிரமா போக முடியும். அப்ப நிமிடங்கள் குறையும் போது வேகம் கண்டிப்பா அதிகரிக்கும். அப்ப குறைவு அதிகரிப்பு அப்படின்னு வந்தாலே நமக்கு என்னது? எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன? தலைகிலி போடக்கூடாது, அப்படியே அடிச்சு போடணும். அப்ப 20 / 15 × 12 அப்படியே. ஓகேங்களா? என்னது? 20/15 × 12 அடிச்சு போடலாமா? 4ஆல போட்டா, சரி 3ஆல போட்டா 4 3 12, 3 5 15. வேற என்ன? சரி, 5 3 15, 5 3 15, 1 5 5, 4 5 20. அப்ப 4 4 16. கரெக்டுங்களா? அப்ப 16 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா அவங்க 15 நிமிஷத்துல போயிடுவாங்க. எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல? 16 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா. ஆனா நம்ம கேள்வி அது கிடையாது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? அதிகரித்த வேகம். ஓகேங்களா? என்னது? இன்க்ரீஸ்ட் ஸ்பீட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப அதிகரித்த வேகங்கிறது எவ்வளவு? ஆல்ரெடி நம்ம போன ஸ்பீட் எவ்வளவு? 12 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க. இப்ப 16 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா இது பண்ணலாம். அப்ப இன்னும் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும்? ஒரு 4 கிலோமீட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? 4 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப நமக்கு அதிகரிக்கக்கூடிய வேகம் அப்படிங்கிறது 4 கிலோமீட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? இன்கேஸ் 16ன்னு நமக்கு ஆப்ஷன் இங்க இல்ல, இருந்துச்சுன்னா டக்குன்னு போட்டு வந்துடாதீங்க. கேள்வி நல்லா கவனிக்கணும். கேள்வி இன்கேஸ் அவள் பள்ளியை சென்றடைய 20 நிமிடம் ஆகிறது. அப்ப 15 நிமிடத்தில் பள்ளியை சென்றடைய எவ்வளவு வேகம் தேவைன்னு கேட்டா பரவாயில்ல, எவ்வளவு வேகம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் தான் கேக்குறாங்க. பாருங்க, அவளது அதிகரித்த வேகம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இன்னும் எவ்வளவு வேகம் இன்க்ரீஸ் பண்ணணும்? அப்ப ஆல்ரெடி போனதை நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி போனது 12, அப்ப மொத்தம் 16க்கு போகணும். ஆல்ரெடி போறது 12, இன்னும் 4 ஆட் பண்ணா 16 போயிடலாம். அப்ப ஆன்சர் வந்து பார்த்தா 4 கிலோமீட்டர் ஸ்பீடு. கிளியரா? புரிஞ்சுங்களா? சோ இததான் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், கொஞ்சம் ட்விஸ்டடா இந்த மாதிரி கேட்டா கூட கொஸ்டின்ஸ் நல்லா கவனிங்க. நேர்மாறல் எதிர்மாறலான்னு கூட என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு பாருங்க. டைரக்டா கேள்வி கேட்கறான்னா அதுல ஏதாவது வந்து ட்விஸ்ட் வச்சு கேட்கறாங்களாங்கிறது மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்து வச்சுக்கணும். புரிஞ்சுங்களா? கிளியரா? சோ இதுல வந்து பாருங்க, இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்க? வாட் இஸ் தி இன்க்ரீஸ் ஸ்பீட்? பாத்தீங்களா? இன்க்ரீஸ் ஸ்பீட் கொடுத்துருக்காங்களா? அதை கொஞ்சம் நீங்க கவனமா பார்க்கணும். புரிஞ்சுங்களா?
கிளியரா? இப்ப இந்த ட்விஸ்டடானது எப்படிங்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்து இன்னும் ஒரே ஒரு ட்விஸ்டடான சம்ஸ் மட்டும் பார்த்தலாம். இது எப்படி கேட்டாலும் நீங்க ஓரளவு நீங்க போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, தேர்ட் சம் பாருங்க. ஒரு வெள்ள நிவாரண முகாமில், இது ரொம்ப முக்கியமான ஒரு சமப்பா. ஓகேங்களா? ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. என்னது? 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது. 10 நாட்களுக்கு பின்னர், இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல ட்விஸ்டே இதுதான். 10 நாட்களுக்கு பின்னர் 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்கிறார்கள் எனில் அவ்வுணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் கேக்குறாங்க. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன கேள்வி கேட்கிறாங்க? நாட்கள் கேள்வி கேட்கிறாங்க. நாட்கள். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நபர்கள், அதான் ஆட்கள், நபர்கள் போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம 80 போட்டு இங்க 60 போடுவோமா? போடக்கூடாது. ஏன்னா கேள்வி அது கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா ஸ்டார்டிங்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாட்களுக்கு இருக்கும். ஆனா என் கேள்வி அது இல்ல. 10 நாட்களுக்கு பின்னர் 10 டேஸ்க்கு அப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் 20 நபர்கள் வந்து அந்த முகாமில் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த உணவு எத்தனை நாட்களுக்கு இருக்குங்க? அப்ப நம்ம 10 நாட்களுக்கு அப்புறம் இருக்கிற நாள்ல இருந்து தான் நம்ம கணக்கு கால்குலேட் பண்ணிக்கணும். கேள்வி அதான 10 நாட்களுக்கு அப்புறம். அப்ப அந்த நாள் தான் கால்குலேட் பண்ணிக்கணும். அப்ப 10 நாளைக்கு அப்புறம் அதே 80 நபர்கள் தான் இருப்பாங்க. மாற்று கருத்து கிடையாது. அதே 10 நாளைக்கு அப்புறம் 80 நபர்கள் இருப்பாங்க. ஆனா எத்தனை நாள் ஃபுட் நமக்கு இருக்கும்? 50 நாள் ஃபுட் தான் இருக்கும். ஏன்னா 10 நாள் போயிடுச்சு இல்ல. 50 நாள் ஃபுட் தான் இருக்கும். கரெக்டா? இப்ப இந்த 80 நபர்கள் 60 நாள் இருக்குல்லப்பா. ஒரு 10 நாள் போயிடுச்சுன்னு வச்சுங்க. என்னது? ஒரு 10 நாள் போயிடுச்சு, கடந்து போயிடுச்சு. 10 நாள் போனதுக்கு அப்புறம் 60 நாளுங்கிறது என்ன இருக்கும்? 50 நாள் தானே இருக்கும். அப்ப அந்த நாள்ல இருந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. 80 பேர் இருக்காங்க, 50 நாள் ஃபுட் இருக்கு. 80 பேருக்கு 50 நாள் ஃபுட் அந்த 10 நாளைக்கு அப்புறம் அதான் ஸ்டேட்டஸ். அதுதான் அப்போதைக்கு இருக்கிற நிலைமை. இப்ப என்ன பண்றாங்க? அந்த 10 நாளைக்கு அப்புறம் இருக்கிற அந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா 20 நபர்கள் கூடுதலா வராங்க. திடீர்னு வராங்க. நான் இன்னைக்கு ஒண்ணு இல்ல, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இன்னைக்கு என்னோட வீட்டுல 80 பேர் இருக்காங்க. ஃபுட்டு போய் பார்த்தோம்னா 60 நாளுக்கு தேவையான ஃபுட் இருக்கு. பிரச்சனை இல்ல. ஒரு 10 நாள் போகுது. போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே 80 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப 10 நாள் போனதுக்கு அப்புறம் 60ல 10 நாள் போச்சுன்னா எத்தனை? 50 நாளா? இன்னொரு 50 நாள் ஃபுட் இருக்கும். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 நாளுக்கு அப்புறம் ஒரு 20 பேர் வராங்க. அப்ப ஐயோ, இன்னும் 20 பேர் வந்துட்டாங்களே, இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த ஃபுட்டு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. அதான் கேள்வியே கேட்கறாங்க. ஆனா அப்ப இன்னும் எத்தனை நாளைக்கு ஃபுட் இருக்குன்னு நான் யோசிக்கிறது எப்போ? 10 நாளைக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன். அப்பதானே வராங்க. அப்ப அங்கிருந்து தான் கணக்கு ஸ்டார்ட். அப்ப 80 நபர்கள் இருக்காங்க, 50 நாளுக்கு தேவையான ஃபுட் இருக்கு, அந்த ஸ்டேட்டஸ் வரை இருக்கு. இப்ப கூடுதலா வந்து ஒரு 20 பேர் வராங்க. அப்ப 100 நபர்கள் வந்துட்டாங்க. அப்ப 50 நாள் ஃபுட்டுங்கிறது இப்ப எத்தனை நாளைக்கு தான் நமக்கு இருக்கும்? அப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு 100 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அப்ப எத்தனை நாட்களுக்கு தேவையான உணவு இருக்கும், போதுமானதாக இருக்கும் தான் கேள்வி. அப்ப இந்த 2 ட்விஸ்ட். ஒண்ணு, இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 60ங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி 10 குறைக்கணும். ஏன்னா அந்த 10 நாட்களுக்கு பின்னர் அங்கதான் கணக்கே ஸ்டார்ட். இன்னொன்னு, கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா 20 நபர்கள் ஆட் ஆகுறதுனால ஆல்ரெடி 80 பேர் இருக்காங்க, இப்ப 100 பேர் ஆயிட்டாங்க. அப்ப 100க்கு எத்தனை அப்படிங்கிறதா கேள்வி. இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம ஆட்கள் அதிகரிக்கும் போது நாட்கள் கண்டிப்பா குறையும் இல்லைன்னா? நிறைய பேர் இருந்தாங்கன்னா சாப்பாடு கம்மியான நாட்கள் தானே நமக்கு இருக்கும். அப்ப நமக்கு என்னது? ஆட்கள் அதிகரிக்கும் போது நாட்கள் குறையும். அப்ப நமக்கு இது எதிர்மாறல். என்ன மாறல்? எதிர்மாறல். அப்ப எதிர்மாறல்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்படி அடிச்சு போடணுமா? அப்ப 80 டிவைடட் பை 100 இன்ட்டு 50. அப்போ 1 5 5, சரி, 1 0 0, இந்த 0 கேன்சல். ஏன் 2 50ஆலே அடிச்சு போடலாம். 1 50 50, 2 50 100, 1 2 2 42 80. அப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 40, 40 நாட்கள். கிளியரா? புரிஞ்சுங்களா? சோ இதை இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணணும்? அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது கொஞ்சம் நீங்க வந்து கவனமா இந்த சம்ம வந்து நீங்க வந்து பார்க்கணும்.
நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனமா பார்க்கணும். நமக்கு ஸ்கூல் புக்ல வந்து பார்த்தோன்னா 10 நாட்கள் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா 10 நாட்கள் எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா, ஆன்சரு இந்த 50 நாட்கள் இருக்கா? இங்க ஆன்சர் 40ஆ? அப்ப இன்னும் எத்தனை நாட்களுக்கு வந்து பார்த்தோன்னா போதுமானதா இருக்குங்கிறது ஸ்டார்ட்டிங்ல இருந்து சொல்றாங்களா? இல்ல இந்த மிடிலுக்கு அப்புறம் இருந்து சொல்றாங்களாங்கிறது நமக்கு எக்ஸாக்ட்டா கேள்வி குடுக்கல. அதாவது டோட்டலா எத்தனை நாட்களுக்கு இருக்குன்னு கேட்கறாங்களா? இல்ல இதெல்லாம் போக மீதி எத்தனை நாட்களுக்கு வந்து பார்த்தோன்னா போதுமானதாக இருக்குன்னு கேட்கறாங்களான்னு தெரியல. ஆனா ஆன்சர் வந்து பார்த்தா 40 நாட்கள் தான். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கூட ஒரு கேள்வியில 40 நாட்கள் தான் ஆன்சர் செட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? சோ அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? தமிழ் கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதான் கேள்வி. ஓகேங்களா? அடிஷன் ஆஃப் 20 மோர் பீப்பிள். கால்குலேட் த நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஃபுட் ஷார்டேஜ் டியூ டு அவங்க ஃபுட் ஷார்டேஜ்ங்கும் போது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த 10 டேஸ்ங்கிறது வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா எவ்வளோ ஃபுட்டு வந்து பார்த்தோன்னா ஷார்டேஜ் ஆகும். 10 நாட்களுக்கு உண்டான ஃபுட்டு வந்து ஷார்டேஜ் ஆகும். ஏன்னா 50 நாளைக்கு கிடைக்கிற ஃபுட்டு இப்ப 40 நாளைக்கு தான் கிடைக்கும். அப்ப 50ல 40ங்கிறது உங்களுக்கு 10 நாள் டிஃபரெண்ட் ஆகுதுல்ல. அப்ப ஷார்டேஜ்ங்கிறது 10 நாளுங்கிறது நமக்கு இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும், தமிழ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 40 நாட்கள் தான். கேள்வி எப்படின்னு நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். பட் கேள்வி வந்து நமக்கு மொட்டையா தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. 40 நாட்கள்னு ஒன்று வச்சுக்கங்க, 10 நாட்கள்னு ஒன்று வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ஏதோ எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை போடுங்க. ஏன்னா இது வந்து டோட்டலா சொல்றது வந்து பார்த்தா 40 நாட்களுக்கு நமக்கு வந்து வரும். ஆனா எவ்வளவு நாள் ஷார்டேஜ் ஆகுது, இதனால எவ்வளவு நாட்கள் வந்து பார்த்தோன்னா ஷார்டேஜா இருக்கு அப்படின்னு பார்த்தா 10 நாட்கள்ங்கிறது தான் ஆன்சர். புத்தகத்துல 10 தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த டீச்சர்ஸ் எல்லாம் நடத்திருப்பாங்க ஸ்கூல்ல, அங்கெல்லாம் வந்து பார்த்தா 40 நாட்கள் தான் போட்டிருக்காங்க. இதை வச்சு தான் போட்டிருக்காங்க. கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. இப்ப இந்த கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளானது கண்டென்ட் தான். ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல எடுத்து எழுதுறது தான் இருக்குது மேட்ரு. ஸ்டார்டிங்ல எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறது தான். இந்த வெள்ள நிவாரண முகாம் மட்டும் சம்மு கொஞ்சம் நல்லா நுனிப்பா கவனிச்சுங்க. புரியுதுங்களா? இப்ப நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் எப்படி கேள்வி கேட்டாலும் போட்டுருவீங்கல்ல, எப்படி கேட்டாலும் போட்டுருவீங்கல்ல, சம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். இப்ப நம்ம வந்து பார்த்தோன்னா கூடுதலா 20 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு இருக்கிற இடத்துல ஒரு 10 பேர் வந்து பார்த்தோன்னா கழிஞ்சிட்டாங்கன்னா நம்ம கழிச்சு போட்டுக்கணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப குறைவு அதிகரிப்பு என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க நல்லா கவனிச்சு பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி போடுறது இல்ல கழிச்சு போடுறதுக்கு நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலப்பு மரல பார்க்க போறோம். ஓகே, அடுத்து 4th சம் பாருங்க. 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு மரல். இனி நம்ம பார்க்கக்கூடிய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு மரல். ரொம்ப 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 முக்கியமானது. டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 இல்ல டிஎன்பிசி எந்த எக்ஸாம் எடுத்துட்டாலும் சரி, டைம் அண்ட் ஒர்க்ல உங்களுக்கு நேர்மாறல் எதிர்மாறல் கலப்பு மாறல் இதுல இருந்து கேள்வி இல்லாம இருக்கவே இருக்காது. புரியுதுங்களா? சரி, ஓகே. கலப்பு மாறல்ங்கிறது மொத்தம் உங்களுக்கு 3 தகவல் கொடுத்திருப்பாங்க, 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது வந்து கலப்பு மாறல். இங்க பாருங்க, 180 மீட்டர் நீளம் ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில். அப்ப பாருங்க மொத்தம் 3 இன்ஃபர்மேஷன் இருக்கா? 180 மீட்டர் நீளம், 15 பெண்கள், 12 நாட்கள். அப்ப 3 தகவல் இருக்கு. அப்ப 2 தகவல் இருக்கும்போது நம்ம நேர்மாறல் எதிர்மாறலாங்கிறது கண்டுபிடிக்கலாம். 3 தகவல் இருக்கும்போது இப்ப கலப்பு மாறல் தெரிஞ்சு போச்சு. சோ கலப்பு மாறலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, M1 D1 H1 divided by W1. இது நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண போறோம். M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. ஒண்ணு இல்லைங்க, எம்னா என்னது? ஆட்கள், மேன் சொல்லுவோம் பாத்தீங்களா? ஆட்கள், அதாவது மனுஷங்க ஞாபகம் வச்சுங்க. எம்னா மனுஷங்க ஞாபகம் வச்சுங்க. ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், சிறுவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. எம்னா மனுஷங்க. டினா டேஸ், நாட்கள். ஹச்னா ஹவர்ஸ், மணி. ஓகேங்களா? நேரம். ஓகேங்களா? இது வந்து நாட்கள், ஹச்ங்கிறது ஹவர்ஸ், டிவைடட் பை டபிள்யூங்கிறது ஒர்க். என்ன ஒர்க் செஞ்சிருக்காங்க? ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த ஒர்க்குங்கிறது வந்து எப்படி வேணா நம்ம வந்து பார்த்தோன்னா, இப்ப நான் வந்து டைப் பண்றேன், ஒரு நாளைக்கு 10 பக்கம் டைப் பண்ணிருக்கேன் அப்படின்னா, அப்ப 10 பக்கம் டைப் பண்ணதான் நம்ம வேலை. அப்ப எத்தனை பக்கம் டைப் பண்ணிருக்கோம்? 10 பக்கம். அதுதான் நம்மளுடைய ஒர்க்கு. நான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா 30 ரூபா சம்பளம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அப்ப நான் 30 ரூபா சம்பளம் வாங்கியிருக்கேன்ல, அந்த 30 ரூபா தான் என் வேலைக்கு உண்டான சம்பளம். அப்ப
எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன்? 30 ரூபாய்க்கு. அப்ப 30ங்கிறத வேலைங்கிறத இடத்துல நீங்க நோட் பண்ணணும். ஸோ அப்ப ஒர்க்குங்கிறது என்னது? அவுட்புட். அது மூலமா கிடைக்கக்கூடிய அவுட்புட், அதுதான் ஒர்க்கு. அதை வச்சுதான் நம்ம ஈஸியா வந்து எதுக்கு W1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா. ஓகேங்களா? M1 D1 H1 ஈக்குவல் டு M2 D2 H2. இந்த இடத்துல ஈக்குவல் டுங்கிறது வரணும். அப்ப கொடுத்திருக்க M1 D1 H1 டிவைட் பை W1ங்கிறது நமக்கு கேள்வியிலேயே வந்து தகவல் கொடுத்திருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் வேல்யூ கொடுத்திருப்பாங்க. அப்ப வேல்யூ கொடுத்திருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த M1 D1 H1 W1 ஈக்குவல் டு இது வந்து பார்த்தோன்னா கேள்வியே கொடுத்திருப்பாங்க. அதாவது இது இன்ஃபர்மேஷன் தகவல் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க, இது வந்து கேள்வியே கேட்பாங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நான் என்ன சொல்லுங்கிறது புரியும். ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. கரெக்டா? இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த ரைட் சைடுல இருக்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான இதை வந்து ஃபில் பண்ணணும். அப்ப பாருங்க, ஒரு பாயினை 15 பெண்கள் இருக்கா? அப்ப 15 பெண்கள் அதான் மேன். அப்ப 15 இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எதுவுமே இல்லைன்னா பெருக்கல் இருக்குதான் அர்த்தம். M1 D1 H1 என்ன அர்த்தம்? எல்லாமே பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப 15 பெருக்கல். ஓகேங்களா? எத்தனை நாட்கள் செஞ்சு முடிக்கிறாங்க? 12 நாட்கள். இங்க பாருங்க, D1 அப்பங்கிறது 12. அப்ப H1 ஹவர்ஸ் கொடுத்திருந்தா ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்சிமம் ஹவர்ஸ் வந்து ஒரு சிலது தான் கொடுத்துருப்பாங்க, எது கொடுத்துருக்காங்களோ அதை ஃபில் பண்ணிக்கங்க. இல்லாத பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்ல, விட்டுறலாம். ஓகேங்களா? டிவைடட் பை ஒர்க்குங்கிறது என்னது? 180 மீட்டர் நீளம். 180ங்கிறத ஒர்க். ஏன்னா 15 பெண்கள் 12 நாட்கள் 180 நீளம் உள்ள ஒரு பாயை செய்யறாங்க. அப்ப என்ன வேலை செய்யறாங்க? அவுட்புட்னு சொன்னா என்ன அவுட்புட்? 180 மீட்டர் நீளம் இருக்கிற ஒரு பாயை வந்து என்ன பண்றாங்க? செஞ்சிருக்காங்க. அதுதானே நமக்கு வேலை. அப்ப எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க? 180 மீட்டர் நீளம். அதான் வேலை. 180ங்கிறத வேலை. ஓகேங்களா? அதை நான் ஃபில் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு போட்டு என்ன பண்ணுவோம்? என்ன கேள்வியே கேட்கறேன்னு அதை ஃபில் பண்ணும். என்ன கேள்வி கேட்கறாங்க பாருங்க. அடுத்தது 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? அப்ப 512 நீளமுள்ள ஒரு பாய். அப்ப டிவைடட் பை 512 வருமாங்க. ஏன்னா இங்க பாருங்க W2 ஃபில் பண்ணிட்டேன். அப்ப ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் கேள்வி ஸ்டேட்மெண்ட். பட் நம்ம என்னென்ன தகவல் இருக்கோ அதை நான் ஃபில் பண்ணிடணும். W2 இருக்கா? W2 என்னது? இங்க பாருங்க, 512 நீளமுள்ள ஒரு பாய். 512 கீழே சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கீழே தான் வந்து W2 வருது. மேல வந்து பாருங்க, மீதி என்ன இருக்கு? 32 பெண்கள். அப்ப 32 என்ன கேட்கறாங்க? நாட்கள் தானே கேட்கறாங்க. நாட்கள் தான் நமக்கு தெரியாது. அப்ப D2 கரெக்டா? அப்படியே ஃபில் பண்ணிருக்க. M2 தெரியும் 32, D2 அதான் கேள்வியே கேட்கறாங்க. அப்ப இன்டு D2 போட்டேன். டிவைடட் பை W2ங்கிறது என்னது? நமக்கு 512 சப்ஸ்டிட் பண்ணிட்டு அவ்வளவுதான். என்ன தகவல் இருக்கோ அந்த தகவலை ஃபில் பண்ணீங்க. எது கேள்வியே கேட்கறானோ அந்த கேள்வி அப்படி வச்சிருங்க. இதுல எது வேணா கேள்வியே கேட்பான். D2 வேல்யூ கொடுத்துட்டு M1 வேல்யூ கூட M2 வேல்யூ கூட கேட்பான். இல்லையா M1 D1 ரெண்டு M2 D2 கொடுத்துட்டு ஒர்க்கை கூட கேள்வியை கேட்பேன். எப்படி கேட்டாலும் சரி நம்ம அதை ஃபில் பண்ணிட்டு மீதி எது கேள்வியை கேட்கறோம் அது வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? அந்த லெட்டர்ல எழுதி வச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? D2 தானே. அப்ப இந்த 32 பை 512 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாமா? அப்ப என்ன வரும் நமக்கு? 15 × 12 டிவைட் பை 180. இந்த 512 மேல போயிடும், இந்த 32 கீழே வந்துடும். கரெக்டா? ஈக்குவல் டு D2. ரொம்ப சிம்பிள். இந்த 512 மேல போயிடுச்சு, இந்த 32 கீழே வந்துருச்சு. மீதி இருக்கிற 15 × 2 டிவைட் பை 180 நான் எப்பயும் எழுதியிருக்கேன். இப்ப எல்லாத்தையும் அடிச்சு போடலாமா? எல்லாத்தையும் அடிச்சு போடலாமா? ஓகே, இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, இது எடுத்து எழுது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கா? அடுத்த சம் பார்த்தா புரிஞ்சிடும். ஓகேங்களா? உடனே மண்டே சொரியக்கூடாது. ஓரளவு எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகேங்களா? மண்டே சொரியாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அடிச்சு போடலாம். ஏன்னா அது இவ்வளவு பெருசு இருக்குன்னு வருத்தப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன நம்பராலே அடிச்சு போடலாம். ஓகேங்களா? 6 2 12. இது எத்தனை? 1 2 2 மீதி 1 6 2 12. ஓகே, அடுத்து 5 அடிச்சு போடலாமா? 3 5 15. 3 5 15 மீதி 3 6 5 30. ஓகே, இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு. வேற எதால அடிச்சு போடலாம்? ஓகே, 1 3 3 12 3 36. ஓகே, வேற எதால அடிச்சு போடலாம்? 1 6 6 2 6 12. ஓகே,
ஒரு 6 2 6 12 மீதி என்ன இருக்கு 512 இருக்கு டிவைட் பை 16 இருக்கு இங்க ஒரு 2 இருக்கு ஓகேவா இப்போ நான் 2ஆலே அடிக்கிறேன் ஓ 2 2 இது எத்தனை நாள் போடலாம் நீங்களும் தனியா போடுங்க 2 2 4 மீதி 1 2 10 மீதி 1 6 2 12 256 ஓகே அடுத்து 16 256 ஒரு 16 16 16 16 256 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 16 நீங்க சும்மா சிம்பிளா அடிச்சு போடுங்க இங்க உங்களுக்கு பார்க்கறது கசகசன்னு நீங்களே ஓனா அடிச்சு போடுங்க ஆன்சர் என்னது நமக்கு 16 அப்ப நமக்கு D2 வேல்யூ நமக்கு என்னது 16 இந்த சின்ன சின்ன நம்பர்லாம் அடிச்சு போட்டேன் பெருசால எதுவுமே அடிச்சு போடல கடைசியில மட்டும்தான் அந்த 16 × 16 256 எனக்கு தெரியும் அதனால டைரக்டா அடிச்சு போட்டேன் அப்ப ஆன்சர் நமக்கு என்னது 16 நாட்கள் புரிஞ்சுங்களா கிளியரா ரொம்ப ஈஸி இன்ஃபர்மேஷன் அப்படியே எடுத்து எழுதுறீங்க இல்லாததுக்கு மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த கொண்டு வர போறீங்க அவ்வளவுதான் ஓகேங்களா அப்ப அடுத்த கேள்வி பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும் அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 ஓகே அடுத்து 5th சம் பாருங்க ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் ரூபாய் தொகையாக வழங்குகிறது அந்த நிறுவனம் 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு எவ்வளவு தொகையை வழங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கிளியரா சரி ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 தகவல் கொடுத்துருக்காங்களா இங்க பாருங்க 20 நாட்கள் 15 வேலையாட்கள் 6 லட்சம் ரூபாய் மொத்தம் 3 தகவல் அப்ப நம்ம கலப்பு மாடல் தான் பொண்ணு தெரிஞ்சு போச்சு அப்ப கலப்பு மாடலுக்கான ஃபார்முலா என்னது நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்னது W1 சரி M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2 இது பாருங்க ஒண்ணும் இல்ல டபிள்யூங்கிறது கீழே வரும் அதாவது வேலைங்கிறது கீழே வரும் அது மட்டும் மைண்ட்ல வச்சுங்க மீதி எல்லாமே மேல ஆர்டரா இருக்குன்னு கூட அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம எல்லாமே மேல இருக்குது என்னது மல்டிபிள் தானே அப்ப மீதி எல்லாமே மேலதான் வரும் என்னது எத்தனை ஆட்கள் கொடுத்திருந்தாலும் நாட்கள் கொடுத்திருந்தாலும் மணி கொடுத்திருந்தாலும் இவ்வளவு மணி நேரம் ஹவர்ஸ் கொடுத்திருந்தாலும் எல்லாமே மேலதான் ஒர்க் மட்டும்தான் கீழே வரும் ஒர்க் மட்டும்தான் கீழே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் யாருக்கும் கீழே நம்ம வேலை செய்யக்கூடாது ஒர்க்கு கீழே யாருக்கும் கீழே நம்ம ஒர்க் செய்யக்கூடாது நம்ம தனியா ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்ப என்ன பண்ண போறேன் அப்படியே ஃபில் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் இந்த M1 D1 H1 W தானே இது பாருங்க 20 நாட்கள் இருக்கு நாட்கள்ல மேலதான் வரும் 15 வேலையாட்கள் அதுவும் மேலதான் வரும் ஒர்க்கு மட்டும் தான் கீழே வரும் 6 லட்சம் இந்த இடத்துல 6 லட்சம்ங்கிறது தான் நமக்கு என்னது ஒர்க்கு அவுட்புட் நான் சொல்லுவேன்னா அவுட்புட் வேலை செஞ்சதுக்கு மூலமா கிடைக்கக்கூடிய அவுட்புட் எவ்வளவு 6 லட்ச ரூபாய் நமக்கு அமௌண்ட் கிடைக்குது அதான் அவுட்புட் அதான் வேலைக்கான சம்பளம் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா அப்ப எடுத்துனா 6 லட்சங்கும் போது 6 0 0 0 0 0 1 10 100 1000 10,000 லட்சம் 6 லட்சம் போட்டாச்சு அடுத்து ஈக்குவல் டு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 5 வேலையாட்கள் 5 வேலையாட்கள்னா 5 மேல 12 நாட்களுக்கு அப்ப நாட்களுங்கிறது மேலதான் வரும் டிவைடட் பை என்ன கேக்குறாங்க எவ்வளவு தொகை வழங்கும் கேட்கிறாங்க 12 நாட்களுக்கு எவ்வளவு தொகைங்கிறது என்ன நமக்கு ஒர்க் அப்ப அதுதான் கேள்வியா கேட்கறாங்க அப்ப W2 அப்படியே வச்சுக்கோங்க கிளியரா புரிஞ்சுங்களா சரி ஓகே இப்ப என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரலாமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் W2 கண்டுபிடிக்கணும்னா இந்த 5/12 இந்த கொண்டு வந்தா W2 கண்டுபிடிக்க முடியுமா முடியாது ஏன்னா 1/W2 ஆயிடும் இந்த 5/12 இந்த கொண்டு வந்துட்டோம்னா 1/W2 ஆயிடும் இப்ப W2ங்கிறது என்ன இருக்கணும் நேரா இருக்கணும் 1 டிவைட் பை W2னா திரும்ப W2 மாத்தணும் அது 2 வேலை அப்ப இந்த W2 இந்த வந்துச்சுன்னா மேல வந்துருமா அப்ப இது எல்லாத்தையும் அந்த கொண்டு போய்க்கலாமா இந்த W2 வேல்யூ இந்த கொண்டு வந்துக்கலாம் கரெக்டா இந்த W2 வேல்யூவை இங்க கொண்டு வந்துக்கலாம் அப்ப இது மேல வந்துடும் அப்ப W2 மட்டும் போட்டுங்க இந்த 20 × 15 டிவைடட் பை 6 லட்சங்கிறது அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் ஏன்னா நம்ம W2 மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் அப்ப இந்த செட் அப்படியே அந்த கொண்டு போய்க்கலாம் ஏன்னா நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அது ஒரு பக்கம் வச்சுக்கணும் மீது எல்லாத்தையும் அந்த கொண்டு போய்க்கணும் அப்ப நம்ம W2 தான் கண்டுபிடிக்க போறோம் அதை நான் இந்த பக்கம் கொண்டு வந்து இங்க மேல வச்சுக்கிட்டேன் மீது இது எல்லாத்தையும் அந்த கொண்டு போனா அடிச்சு போட ஈஸியா இருக்கும் அப்ப ஆல்ரெடி அங்க 5 × 12 இருக்கு அப்ப இந்த செட் எல்லாத்தையும் மேல அந்த கொண்டு போகணுமா அப்ப அந்த கொண்டு போகும்போது கீழே இருக்கிற வேல்யூ மேல போயிடும் மேல இருக்கிற வேல்யூ கீழே வந்துடும் இந்த 6 லட்சங்கிறது மேல வந்துருமா இந்த 20/15ங்கிறது 20 × 15 கீழே வந்துருமா அவ்வளவுதான் இதுதான் ஃபார்மேட்
புரியுதுங்களா? கிளியரா? இப்ப அடிச்சு போடலாமா? ஓகே, இப்ப பாருங்க, அடிச்சு போடலாம். 0க்கும் 0க்கும் கேன்சல். ஓகே, வேற என்ன? ஓரஞ்சு 5 3 5 15. ஓகே, இங்க பாருங்க, 2 × 3 இருக்கு 6. இந்த 6 அப்படியே பல்க் அடிச்சிடலாம். 2 3 2 3 6 இந்த 6 அப்படியே அடிச்சிடலாம். ஒரு இடம் வரும். அப்ப மீதி இந்த 0ல ஆட் பண்ணிக்கணுமா? 0 0 0 0. அப்ப என்ன இருக்கு? 12 × இங்க ஒரு 12 முழுசா இருக்குப்பா. ஓகேவா? 12 × இங்க ஒரு 10,000 முழுசா இருக்கு. 10,000. 0 0 0 0. அப்ப 12 × 10,000 எவ்வளவு வரும் நமக்கு? 1,20,000 வருமா? பாருங்க, 1 2 எத்தனை 0 இருக்கு? 4 0 ஆட் பண்ணிக்கணும். அப்படியே அவ்வளவுதான், பெருக்கணும். அப்ப என்ன வரும்? 1 10 100 1000 10,000 லட்சம். அப்ப 1,20,000. 1,20,000ங்கிறது நமக்கு ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. 1,20,000 அப்படி கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்கான்? நமக்கு 1.2ல கொடுத்துருக்கான். அப்ப 1,20,000 என்ன அர்த்தம்? 1.2 லேக் தானே. 1,20,000 1.2 லேக்ஸ் தானேப்பா. அப்ப பாருங்க, ஆப்ஷன் என்னது நமக்கு? ஆப்ஷன் டி 1.2 லேக். டைரக்டா 1,20,000 கொடுக்காம 1.2 லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். கிளியரா? புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிள். அப்படியே தகவல் எடுத்து எழுதி வச்சிருக்கேன். இந்த W2 கீழே வரும்போது நம்ம இப்படி பண்ணிக்கணும். W2 கண்டுபிடிக்கும் போது மட்டும் இது இந்த கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் இருக்கிறது அந்த கொண்டு போய்க்கணும். அது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்க. பிகினர்ஸ் மேக்ஸ் சரியா வரல, மேக்ஸ் பேசிக் வந்து கொஞ்சம் தடுமாறுறவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுங்க. கிளியர் ஆயிடுச்சா? கலப்பு மரல் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்த ஒரு சம் நான் வந்து என்ன பண்ணுவேன், நடத்துவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் கொடுப்பேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கலப்பு மரல் இந்த பார்ட் இதோட முடியும். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம். ஓகே, 6வது சம் பார்க்கலாம். இந்த சம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6 சம் நான் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்கா நான் கொடுக்குறேன். அந்த சம் நீங்க எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதை கவனிங்க. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? இது பார்க்கும்போது என்ன? 5 நபர் 5 வேலையை 5 நாள் செஞ்சு முடிப்பாங்க. அப்ப 50 நபர் 50 வேலையை 50 நாள் தானே செஞ்சு முடிப்பாங்க. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 50 டேஸ் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். ஆனா அதான் தப்பு. ஓகேங்களா? ஓகே, என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயும் போல ஃபார்மேட்டா போடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? W1 சரி M1 D1 H1. ஓகேங்களா? இதான ஃபார்முலா. M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. கரெக்டா? இப்ப பாருங்க, 5 நபர்கள். அப்ப 5 × 5 வேலை. அப்ப கீழே 5 வரும். 5 நாட்கள். 5 நாட்கள் divided by வேலைங்கிறது 5 ஈக்குவல் டு அடுத்தது 50 நபர்கள். கேள்வி பாருங்க, 50 நபர்கள் 50 வேலைகளை அப்படிங்கும் போது கீழே 50 வரும். எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? ஓகேங்களா? அப்ப இங்க என்னென்ன வரும் நமக்கு? D2. கரெக்டா? D2 தானே கேட்கறான். அப்ப 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? அதாவது டேஷ் வரணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? இல்ல எத்தனைன்னு போட்டுங்க. இந்த இடத்துல எத்தனை நாட்கள் அப்படிங்கறத டைப் பண்ணீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? D2 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப D2 கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? இந்த 2 தகவலை நம்ம இந்த கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா D2 மேலதான் இருக்கு. அப்ப இந்த 50 மேல வந்துடும். இல்ல இங்கேயே அடிச்சுக்கலாம். 50 50 அடிச்சுக்கலாம். கேன்சல் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? மீதி என்னது? D2 வேல்யூ. அப்ப இங்கேயும் 5 5 கேன்சல் ஆயிடும். இந்த 50 இந்த கொண்டு வந்தாலும் அதே தான்ப்பா. இந்த 50 மேல வந்துடும், இது கீழே வந்துடும். எப்படின்னா அடிச்சுதான் போட போறோம். அதனால இங்கே அடிச்சுட்டேன். மீதி என்னது? இந்த D2 அப்படியே இருக்கட்டும். இந்த 5க்கு இந்த 5 கேன்சல். மீதி என்னது? ஆன்சர் 5. அப்ப என்ன ஆன்சர் நமக்கு? 5 நாட்கள். ஆமா, அப்படிதான். இப்ப 5 பேரு 5 வேலைய 5 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. 50 பேரு 50 வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க? அதே 5 நாள் தான் செஞ்சு முடிப்பாங்க. ஏன்னா 50 பேர் இருக்காங்க. 50 வேலைன்னு பார்க்காதீங்க. 50 பேரு 50 வேலை, அதே 5 நாள் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? 5 பேர் 5 வேலை 5 நாள். 50 பேர் இல்ல, 60 பேர் வந்தாலும் 60 நாள் செஞ்சு முடிச்சாரு. 60 பேரு 60 வேலை இருந்துச்சுனாலும் அதே 5 நாள் தான். புரியுதுங்களா?
சரி ஓகே. இங்க பாருங்க, இன்கேஸ் 60ன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இங்க என்ன வரும் நமக்கு 60 கேன்சல் ஆயிடும், மீதி இந்த 5 தான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி சம் வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 5 நபர் 5 வேலை 5 நாட்கள் வரும்போது ஆன்சர் 5 தான் வருங்கிறத மைண்ட்ல வச்சுக்கங்க. ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்த சம் பார்க்கலாமா? இது புரிஞ்சு இல்ல? இந்த மாதிரி சம் கேட்பாங்கப்பா, உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்ல வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஹோம்ஒர்க் சம் நான் காட்டுறேன், ஹோம்ஒர்க் சம் நீங்க போட்டு பார்க்க போறீங்க. ஓகேங்களா? சரி ஓகே. செஞ்சு பாருங்க, ஒரு 6 சம் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஆன்சரோட தான் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, நான் அது ஓரலா சொல்லிடுறேன். ஓகேங்களா? செஞ்சு பாருங்க, 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். இந்த ஒரே ஒரு சம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இந்த ஒரே ஒரு சம் மட்டும் நான் சொல்லிடுறேன். 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம். இப்ப ஆண்கள் தெரிஞ்சிருச்சு, அதாவது மென் தெரிஞ்சிருச்சு, ஹவர்ஸ் பார் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வேலைன்னு இருக்கு பாத்தீங்களா, ஒரு வேலையில இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும், 1ன்னு எடுத்துக்கணும். அப்ப ஒரு வேலை என்ன எதுவுமே இல்லைங்கிற 1 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த சம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? அப்ப ஒரு வேலைங்கும் போது 1 எடுத்துக்கும் போது நம்ம என்ன ஃபில் பண்ணலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 210 ஆண்களா, அப்ப 210 நாட்கள் கொடுக்கல, ஆனா ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவர்ஸ் கொடுத்தா நம்ம மேல தானே போடணும், எப்படி இருந்தாலும் ஹவர்ஸ். நாட்கள் கொடுக்கல, நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஒரு வேலையை அப்ப டிவைட் பை 1 ஈக்குவல் டு, சரி நாட்களும் கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஓகே 1 கீழே வந்துடும். நாட்கள் எத்தனை? 18 நாட்கள். ஓகே, எத்தனை? 18 நாட்கள். 18ன்னு போட்டுக்கலாம். அப்ப இந்த இடத்துல ஆட்களும் கொடுத்துருக்காங்க, நாட்களும் கொடுத்துருக்காங்க, ஹவர்ஸும் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். ஒரு வேலையை, ஒரு வேலைன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப 1ன்னு போட்டா போதும். வேற ஏதாவது அவுட்புட் இருந்தா அவுட்புட் தான் வேலையா போடணும். அவுட்புட் இல்லாம சும்மா மொட்டை ஒரு வேலைன்னு கொடுத்தா 1ன்னு தான் போட்டுக்கணும். ஈக்குவல் டு, இங்க என்ன வரணும் நமக்கு, அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம், அப்ப ஹவர்ஸ்னா மேல போட்டுக்கணும், 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க, 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நான் ஆண்கள் என்ன அர்த்தம், நமக்கு M2 போட்டுக்கணுமா, M2. அதே வேலைன்னா என்ன அர்த்தம், அதே 1 தான். அதே வேலையை அப்படின்னாலும் 1 தானப்பா, இந்த ஒரு வேலைன்னு இருக்கு 1ன்னு போட்டிருக்கோம், அதே வேலை அது 1 தான். அப்ப 14 × 20 × M2. புரிஞ்சா? கிளியரா? இன்னொரு டைம் என்ன சொல்லட்டுமா? இங்க பாருங்க, 210 சின்னதா வச்சுக்கிட்டுமா, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, 210 ஆண்கள் 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அப்ப மேல எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாமா? 210 ஆண்கள் போது 210 இன்ட்டு 12 மணி நேரம் ஹவர்ஸுங்கிறது மேலதான் வரும், இன்ட்டு 18 நாட்கள், 18 நாட்கள்ங்கிறது மேலதான் வரும், 18 டிவைட் பை ஒரு வேலைங்கிறது 1 போட்டோம். அடுத்தது பாருங்க, அதே வேலையை, அதே வேலை இந்த இடத்துல 1 தான். ஓகேங்களா? அதே வேலையை அப்ப கீழே 1 போட்டுக்கலாம். நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம், அப்ப 14 இன்ட்டு ஹவர்ஸுங்கனால மேல போட்டோம். வேலை செய்து 20 நாட்களில் முடிப்பார், 20 நாள்ல. ஓகேங்களா? என்ன கேள்வி, எத்தனை ஆண்கள் தேவை? அப்ப M2. அவ்வளவுதான். இப்ப நமக்கு M2 தானே கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த கீழே 1 இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப இந்த 14/20 இந்த கீழே கொண்டு வந்துக்கலாமா? இந்த 1 கன்சிடர் பண்ணாத, 1 கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்களா? அப்ப இந்த 14 × 20 இங்க கீழே வந்துடும். அப்ப என்ன வரும், 14 × 20. அப்ப இந்த M2 அழகா கண்டுபிடிச்சிடலாம். இந்த 1 நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க, கீழே 1 இருந்தாலும் இல்லைனாலும் 1 தான். ஓகேங்களா? அப்ப M2 கண்டுபிடிக்கணும், இந்த 14/20 கீழே கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல 14/20 வராது. புரியுதுங்களா? அந்த ஒரு ஸ்டெப்பை கம்மி பண்ணிட்டேன் எனக்கு இடம் இல்லாதனால. ஓகேங்களா? இப்ப M2னா இதுதான். ஓகேங்களா? இதை அடிச்சு போடலாமா? என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, 0 0 கேன்சல். ஓகே, வேற என்ன, 4 2 2 6 2 12. ஓகே, அடுத்து என்ன இருக்கு, 14 இருக்கு. ஓகே, 7 2 14, 3 2 6. ஓகே, 1 7, 3 7 21. அடிச்சிட்டோமா? அப்ப 3 இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 18 இருக்கு. அப்ப
3 × 3 9 9 × 18 என்ன வரும்? 9 × 18 162 செக் பண்ணீங்க. ஆன்சர் 162 தான். செக் பண்ணீங்க. 9 8 72க்கு 2 மீதி 7 4 9 9 9 7 16 162. புரிஞ்சுங்களா? கிளியரா? இந்த ஒரு சம் நான் தனியாவே நடத்திருக்கணும். ஸோ இருந்தாலும் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்தேன். இருந்தாலும் சொல்லிட்டு நான் ஏன்னா புதுசா வரவங்களுக்கு டக்குன்னு தெரியாதுல. இந்த ஒரு வேலைங்கிறத ஒண்ணுன்னு பொண்ணுக்குது தெரியாம போயிடும். ஹவர்ஸ் பேஸ் பண்ணி வரும்போது மேலதான் பொண்ணுங்குது தெரிஞ்சுக்கங்க. கிளியரா? இப்ப நீங்க மீதி சம் போட்டுருவீங்களா? அடுத்த சம் பாருங்க. இதெல்லாம் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசில கேட்டது. இது பாருங்க, 9 சிலந்திகள் 9 வேலையை 9 நாட்களில் பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்களில் பின்னும்? 1ன்னு போட்டுறாதீங்க. ஆப்ஷன்ல 1ன்னு இருக்கும். அதே என்ன சொன்னேன், 9 சிலந்தி 9 வலை 9 நாள்னா அதே 9 ஆன்சர் என்ன சொன்னா அதான். ஓகேங்களா? இங்க நானே ஆன்சர் சொல்லிட்டேன். அடுத்து பாருங்க, 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். அப்ப இந்த இடத்துல பாருங்க, நீங்களே தான் போடணும். ஆண்கள் கொடுத்துட்டாங்க, 7 மணி நேரம் கொடுத்துட்டாங்க, என்னது ஒரு வேலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 ஒர்க்கு 24 நாள் முடிப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க, 28 ஆண்கள் அதே வேலையை, அப்ப 1ன்னு போட்டுக்கணும், 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்ப? D2 கேட்கிறாங்க. அப்ப D2 வச்சுட்டு மீது எல்லாத்தையும் அந்த கொண்டு போகணும். அடிச்சு போட்ட ஆன்சர் ஹவர்ஸோட கொடுத்துருக்காங்க. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க 3. அடுத்து 4வது சம் பாருங்க. 81 மாணவர்கள் 448 நீளம் உள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வரைகிறாங்க. அப்ப வந்து பாருங்க, இந்த இடத்துல என்னது, 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளம் அப்படிங்கும்போது இதுதான் ஒர்க்கு. ஒரு ஓவியத்தை 56 நாட்கள் வரைகிறாங்க. அப்ப 160 மீட்டர் நீளம் 27 நாட்கள். எத்தனை மாணவர்கள்? M2 கேட்கிறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன, 5th கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் 5th கொஸ்டின். ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்களின் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது. அப்ப 24 இயந்திரங்களை பயன்படுத்தும் போது 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம்? W2 கேட்கிறாங்க. ஏன்னா எவ்வளவு சிமெண்ட் பைங்கிறதா நம்ம ஒர்க்கு. W2 கேட்கிறாங்க. W2ங்கும் போது என்ன பண்ணும், W2 அந்த கொண்டு போய்க்கணும், மீது எல்லாத்தையும் இந்த கொண்டு வந்துக்கணும். ஓகேங்களா? இது ஒர்க் அவுட் பண்ணுங்க. 6வது சம் பாருங்க. ஒரு சோப்பு தொழிற்சாலையானது 4 ஒன்றுக்கு 15 வேலை செஞ்சு 6 நாட்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறாங்க. நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்யுது 14,400 சோப்புகள் தயாரிக்க அதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேங்களா? இங்க பாருங்க, ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு 15 மணி நேரம். ஓகேங்களா? அப்ப நமக்கு 15 மணி நேரம் தெரிஞ்சிருச்சு, 6 நாட்கள் தெரிஞ்சிருச்சு, 9600 சோப்புகள் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்யுது. அப்ப இந்த இடத்துல இருந்து பாருங்க, நாளொன்றுக்கு 15 மணி நேரம். இப்ப கூடுதலா 3 மணி நேரம் என்ன பண்ணும், நீங்க 3ன்னு போட்டக்கூடாது. இதான் ட்விஸ்ட், ஒரு சின்ன ட்விஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. என்ன ட்விஸ்ட்? நாளொன்றுக்கு 3 மணி நேரம் கூடுதலாகனா அந்த 15 ஆல்ரெடி இருக்கா, அதோட 3 கூட்டினா 18. அப்ப இந்த இடத்துல ஆன்சர் 18 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப 18 மணி நேரம் வேலை செய்து 14,400 சோப்புகளை தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? D2. அப்ப இந்த இடத்துல 18ன்னு போடணுங்கிறத ட்விஸ்ட், கூடுதலாக அப்படிங்கும்போது நல்லா கவனிங்க. ஆல்ரெடி இருக்கிறதோட 3 கூடணும். அப்ப 18 நாட்கள். சார் 18 மணி நேரம். 18ங்கிறது ஹவர்ஸுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். M2 சாரி H2. கிளியரா? புரிஞ்சுங்களா? 3ன்னு போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. ஆன்சர் ஒன்று வரும்ல, அது ஆப்ஷன்ல இருந்தாலும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 7.5 நாட்கள் வரும். பின்னமா வரும். பின்னத்தை வந்து பார்த்தோன்னா நீங்க கலப்பு பின்னமா மாற்றும் போது 7.5 நாட்கள் வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். மொத்தம் 6 சம். இந்த 6 சம்மும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. 6 சம்முக்கும் ஆன்சர் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவ்வளவுதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பார்ட் 4 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து பார்ட் 5 மடங்கு, அப்புறம் நமக்கு லெஃப்ட் ஆட் ஆகுறது, லெஃப்ட் ஆகுறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு மாடல் இருக்கு. இது முடிஞ்சுன்னா நம்ம டைம் ஒன்று முடிஞ்சு. ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் வரதான் ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் இதுக்கப்புறம் வரதான் ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். கத்துக்கிறத பொறுத்து இருக்கு நீங்க. ஓகேங்களா? நீங்க தெளிவா கத்துக்கிட்டீங்க. இப்ப இது வரைக்கும் கத்துக்கிட்டீங்களா, எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வரது ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பாட்டுல பார்க்கலாம். ஸோ மீண்டும் அடுத்து ஒரு வீடியோட சந்திக்கலாம். இந்த வீடியோட கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, ஈஸியா புரியுதா, ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்களா ஹோம்ஒர்க் சம்மு,
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்க கிருஷ்ணன். தேங்க்யூ.